ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அதுக்குரிய முயற்சி ஃபுல்லாக முத்துவும் மீனாவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அம்மா ஓடி வந்து திரும்பியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவையும் பார்த்து, நீங்கள் செஞ்ச செயல்னால தான் என் மகன் பாவம், என் மகனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்தோட அம்மா கற்றுன்னு கத்துறாங்க. கத்த விட்டையும் போலீஸ்கார்க்க சொல்கிறாரு, இது ஒன்று உங்கள் வீடு இல்லைம்மா, நீங்கள் பாட்டுக்கு கத்துறதுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோடனேயுமே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டிருந்து மனோஜோட ஒய்ஃபு ரோஹிணி மேடம் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து, மனோஜ் உன்னை நான் இந்த செயலில் பார்க்குறதுக்கா நான் இருக்கேன், ஐயோ என்னால் தாங்க முடியலையே, அப்படி இப்படி நான் உன்னால் முடிஞ்சதெல்லாம் விடுறாங்க. ஆனால் நம்ம மனோஜை பார்க்கையில் மனசு இறங்கின மாதிரி தான் தெரியுது. ஆனால் பதில் ஃபுல்லாக ஒன்றும் பேசலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படினாலும் உன்னைய வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்போ தான் இந்தம்மா சொன்னேன், நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்குறாரு. விறுவிறுன்னு போலீஸ்கார்ட்ட வந்து, சார் எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் கையெழுத்து போட மாட்டார் சார், இது வேறு யாரோ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்காங்க, அந்த செயல்னால ஆனது தான் இதுங்க சார், அந்த அளவுக்கு இன்னசென்ட்லாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே தெரியாது சார், எங்கள் வீட்டுக்கார் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது தப்பு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் சார் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே வாபஸ் வாங்கினா மட்டும் தப்பா முடியும். என்ன சார், எங்கள் வீட்டுக்காரை வந்து அவர் ரிமாண்ட்லாம் பண்ணிடாதீங்க சார், நான் அவரை வந்து இன்னும் 2 மணி நேரத்தில் எப்படினாலும் அவர்கிட்ட பேசி நான் அவரை கூட்டிகிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவோட அம்மாவை பார்த்து இவர் சொல்கிறாரு, போலீஸ்கார் சொல்கிறார், இந்த பொண்ணு பாருமா எவ்வளோ அழகாக வந்துச்சு, அழகாக பேசுச்சு, இப்படி அழகாக போகுது, நீங்கள் என்னங்கம்மா நீங்கள் நைன்னு போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்குறாரு. அப்போ முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க. ரோஹிணி ஏதோ பிளான் பண்ணுறா, அவள் பிளான் நடந்துருச்சுன்னா அவளுக்கு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இங்கே சிந்தாமணி அம்மாட்ட நம்ம மீனா வராங்க. மீனா வந்து பேசுகிறாங்க. அவங்க அசால்ட்டாக டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன உன்னுடைய அரங்கேற்றம் ஃபுல்லாக நடந்துருச்சா, என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னைய மாதிரி ஒரு கொடூரமான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோன்னு நினச்சேன், அதுக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படித்தான் பண்ணுறேன், என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு தலைவின்ற கிரீடம் வேறு உங்கள் தலையில் ஏறிச்சோ அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அம்மா கேட்குறாங்க. அந்த கிரீடம் எனக்கு ஏறலை, உனக்கு ஏறினதை தான் நான் இறக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை பார்த்து மீனா சொல்கிறாங்க. நான் பிளான் பண்ணது உன் வீடு நல்லா கரெக்டான மெயினான இடத்துல இருக்குது, இன்றைக்கி விற்றாலும் 1 கோடிக்கு மேலே தேரும், எனக்கு தேவை அந்த வீடு, அந்த வீடை வந்து கைப்பற்றணும்னு என்னோட ஆசை, அதனால தான் உனக்கும் டார்ச்சர் கொடுத்தேன். உன் மாமியாவுக்கு பெரிய புத்திசாலின்னு நினச்சேன், உன் மாமியா சரியான இதாக இருக்காங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால உன்னையோடு சேர்ந்து உன் மாமியாவும் படுறாங்க, நான் வந்து எனக்கு இந்த வீடு வேணும், அதனால தான் இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அதில் இருக்க செங்கலை கூட நீ பிரிக்க முடியாது, எங்கள் மாமனாருக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன், உன் மேலே இருக்க கேஸை ஃபுல்லாக திரும்ப எடுத்து உன்னைய திரும்ப ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணுவேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி கண்ணில் பயம் தெரியுது. ஐயோ மீனா அப்படி பண்ணாலும் பண்ணிடுவாளோன்னு பயப்படுறாங்க. ஆனால் மீனா பண்ண தான் போகிறாங்க. சிந்தாமணி அதுக்கு முன்னாடி போய் கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்க. ரோஹிணிக்கு பட்ட நாமம் சாத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாடகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே வேறு நாடகம் வேணும்னாலும் கேளுங்க.